அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ரேவதிக்காக சாமியை உருகி வேண்டாரு நம்ம கார்த்திகை. அப்படியே கண்ணீர் சிந்தி கொண்டு வேண்டிக் கொண்டிருக்காரு சாமியை. அதை தான் ஒரு குட்டி புறமா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ஆபரேஷன் பண்ணாலும் அவங்க உயிர் பிழைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், அதை வந்து சொல்ல முடியாது, 50% தான் அவங்க பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக் அப்படியே நொந்து போனாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருக்க ஒரு பிள்ளையார் சாமிகிட்ட போய் வேண்டாரு நம்ம கார்த்திகி. அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எனக்கு கொடு, என் ரேவதிக்கு கொடுக்காத, என் ரேவதியை எப்படியாவது காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து பயங்கரமா கண்ணீர் சிந்தி வேண்டாரு. அதாவது நான் வந்து வாழ்க்கையில இப்ப நான் வாழ்றதே என் ரேவதிக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவளும் இல்லைன்னா இனிமேல் இந்த உலகத்துல என் வாழ்க்கையும் இல்லை, என் ரேவதியை அதனால எப்படியாவது எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்ட்டு நம்ம கார்த்திக் வென்றதை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஒரு தரமான எபிசோட வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம கார்த்திக் வென்றதை பார்த்துட்டு வந்து இந்த சந்திரா வந்து, டேய் அவ பிழைக்கவே மாட்டாடா, நீ எவ்வளவுதான் உருகி வேணாலும் அவ கண்டிப்பா பிழைக்க மாட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம கார்த்திக் வேண்டுதல் வந்து நிச்சயம் பலிக்கும். அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.